அவருக்கு இந்த ஐஎல்டி இன்டஸ்ட்ரியல் லங் டிசீஸ்னு அவங்களுக்கு வந்தது. அந்த டிசீஸ் வந்தவங்களுக்கு மூச்சு விடவே கஷ்டம். அதுக்கு ஸ்டில் தேர் இஸ் நோ மெடிசன். நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸே இல்லை. ஆனால் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இது எதுவுமே இல்லை. அது என்ன அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னே பாடுற வரைக்கும் அந்த சிம்டம்ஸ் நோ சிம்டம்ஸ். அதுவும் ஒரு பாட்டு மாதிரி வேர்ல்ட் ரெக்கார்டு தான். 5 சாங் ரெக்கார்டிங் பண்ணது அங்கே டிவோஷனல் சாங்ஸ். 5 சாங். இது ஆச்சரியம். நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஐஎல்டின்னு ஒரு சிம்டம்ஸ் வந்தால் பாடவே முடியாது. அது ஹார்ட் ஆகுறது. அது வந்துட்டு லெங்கு ஹார்ட் ஆகுது, பிரிகிறது இல்லை. அது எந்த ஒரு காரணத்துக்காக அந்த திருமணம் அப்படின்றது வந்து அம்மா அந்த ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள போகாத காரணம் ஏதாவது இருக்கா? ப்ரொஃபஷ்னலுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வரும்னு சொல்லி மெயின் அதுக்கு தான் அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம். நல்லது தானேம்மா, திருமணம் பண்ணி போயிட்டா நம்ம வேலை பார்த்து நாம போயிடல. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷ்னலுக்கு வந்து இதாகிடுமோன்னு சொல்லி நான் பாட்டு பாடணும் அதே சொல்லிட்டு இருந்தார். இப்போ வேண்டாம்னு சொல்லவங்களுக்கு நான் போய் ஏதோ ஒரு மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வந்து நான் சரி வராதுன்னு சொல்லி சொல்கிறவங்க சொல்கிறாங்க. அது இல்லை, அவங்க மேரேஜ் பண்ணிட்டா நல்லது. ஆமாம், இதான் நிறைய பேர் பண்ணுறது இல்லை. அவங்க ப்ரொஃபஷ்னலுக்கு இப்போ பேசிக்காக அந்த வாய்ஸ் இருக்கும் பொழுது நிறைய பேர் சொல்றது வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது, அந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. இவங்க எப்படி அதுக்காக மெனக்கெடல் எடுத்திருக்காங்களா? அதாவது சாப்பிடாம சில விஷயம் பார்த்துக்கணும் வாய்ஸ்க்கு. ஆனா அத்தை வந்து அதெல்லாம் அத்தை சாப்பிட மாட்டாங்க. ஐஸ் இது எந்த ஐஸ் ஐட்டம்ஸும் சாப்பிட மாட்டாங்க. அண்ட் கர்ட் கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. கர்ட் கூட சாப்பிட மாட்டாங்க. ஓ, அவர் வாய்ஸ் ரொம்ப பொக்கிஷமா பார்த்துப்பாங்க. நான் சொல்லியிருக்கிறேன்ல, சின்ன வயசுல விழுந்துட்டு காயவாயிடும் எல்லாம் சின்ன குழந்தைங்க. அப்போ அழுதுட்டா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சொன்னால் அழுதுட்டா தொண்டை கட்டிடும், அப்புறம் பாட முடியாதுன்னு சொல்லி அப்படி பிடிப்பாங்க. பாடுறது அழுது இல்லை. ஓ, அந்த மாதிரி. ஏன்னா அவ்வளோ சின்ன வயசுல அவள் அப்போ சிங்கர் அவனு தெரியாது. அப்போ அவங்க அந்த மாதிரி மியூசிக்கு அந்த குரல் இதுக்கு அவ்வளோ ஒரு இது. ஆனால் அவங்களோட ஆசை என்னன்னு சொல்லியிருக்காங்களா சார் உங்களுக்கு? அவங்களுக்கு இப்படி ஆகும்னு தெரியாதும்மா, இப்படி நடக்கணும் எங்களுக்கும் தெரியாது. ஏன்னா கடவுள் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சோம். என்னை எப்போ பார்த்தாலும் அந்த உடம்பு சரியில்லாத போது கூட உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இல்லை, அவங்களுக்கு தெரியாது உடம்பு சரியில்லைன்னு தெரியும். நாங்கள் அது கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறோம்ல, நாங்கள் இவன் ஒன்றும் இல்லை சரியாயிடும், டாக்டர் சொல்லிட்டாங்க, இப்போ வேறு இது மருந்து வந்திருக்கு, சரியாயிடும் சொல்ல எங்களுக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஆகும்னு தெரியாது. அது டிஃபிகல்ட் இதுன்னு எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆகும்னு நாங்கள் கனவுல நினைக்கல அந்த மாதிரி. அதனால் அவருக்கு சொல்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் தான் அந்த வலி தெரியும். நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வந்தீங்க. எவ்வளவு மிஸ் பண்றீங்க அந்த சிஸ்டர்? நாங்கள் வந்த இதே இதாகலையா, சரியாகலை. அவங்க பேர் எடுத்தாங்க உலகம் முழுக்க. அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல 24 எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அது இருக்கும். பட் அவங்க இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கு அதுக்கு அது இது இல்லை. அது எவ்வளோ ஆறுதல் சொல்லலாம், பரவாயில்ல அவங்க பாட்டு இருக்குது, அவங்க இல்லைன்னாலும் கூட இருந்த மாதிரி தான் டிவியில் வருது, என்ன வந்தாலும் அவங்க இல்லை.